கடைஞ்சாச்சு. இப்போது உப்பு போட்டுப்போம். இல்லைம்மா, ஓகேம்மா. இல்லைம்மா, நீங்கள் எந்த ஏரியா? நான் எம்ஜிஆர் நகர். எம்ஜிஆர் நகர் வடபழனி தான். அது வந்து அம்மா வீடு வடபழனி. ஓகே, ஓகேவா? இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார், கருணக்கிழங்கு வறுவல். கருணக்கிழங்கு வச்சுட்டேன். இப்போ கருணக்கிழங்கு பக்கம் திருப்புறேன். கருணக்கிழங்கு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கருணக்கிழங்குக்கு திருப்பிட்டு அந்த பக்கம் கருணக்கிழங்கு காட்டுவோம். தெரியுதோ கருணக்கிழங்கு கடாய்? ஓகே ஓகே, தெரியுது இல்லை? சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம டைரெக்டாக போட முடியலையா சமையல். பார்த்தேன், சரி லைவ் போட்டேன். லைவ் ஆச்சு, சமையல் ஆச்சு. லைக் போடுங்க மக்களே. எத்தனை பேர் மக்கள் இருக்கீங்களோ அத்தனை பேர் மட்டும் லைக் போடுங்க, போதும். என் லைவ்லாம் ஒரு டைமில் வந்து அப்படியே சும்மா அப்படியே கலகலன்னு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. வந்து யாராவது அவங்க ஊர் சண்டை எடுத்துன்னு வந்து இங்கே எடுத்துன்னு ஆரம்பித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் லைவ் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அவங்க வந்து இங்கே வந்து குளிர் காஞ்சிட்டு போயிடுவாங்க சண்டையை போட்டு. அப்படி ஓடிட்டு இருந்தது ஒரு நேரத்தில். இப்போல்லாம் பரவாயில்ல, யாரும் வரலனாலும் சண்டை இல்லாத ஓடிட்டு இருக்குது லைவ். 4 பேர் லைவு. 4 பேரும் லைக்கை போடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். கருணக்கிழங்கு போடுறேன். இந்த பாருங்கள், கருணக்கிழங்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். என்னது, காரம் போட்டு புளி தண்ணி, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, மிளகுத்தூள் போட்டு கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிடணும். சரியா? அப்போது சூப்பரான நமக்கு கருணக்கிழங்கு வறுவல், டேஸ்டான கருணக்கிழங்கு வறுவல் கிடைக்கும். இப்படி எப்படா இந்த மாதிரி போட்டுட்டோமா? இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போடுவோம். இதிலே போடலைன்னா கூட வறுக்கும் போது போட்டுக்கலாம். சரியா? இதிலே போடலைன்னாலும் பரவாயில்ல, அப்படியே வறுக்கும் போது மேலே கருணக்கிழங்கு தூவிடும். ஏதோ சேல்ஸ்மேன் போகிறாரு. இதுவா மேங்கோ ஜெல்லி. சம்மர் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு இங்கெல்லாம் மேங்கோ ஜெல்லி நல்லாவே கிடைக்கும். முடிஞ்ச அன்றைக்கி இது மாதிரி காலையில் நேரத்தில் சமையலை பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான். காரம் போட்டாச்சா? இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போட்டுருவேன். இப்போ சாம்பார் வந்து காய் மட்டும் குக்கரில் காரம் போட்டுட்டு காரம் போட்டு குக்கரில் இது போட்டேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, ரொம்ப போடக்கூடாது சாம்பாருக்கெலாம், கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு சின்ன ஸ்பூனில் போட்டு சாம்பாரை கருவேப்பிலெல்லாம் கொதிக்கும் போது போட்டால் போதும். போட்டு நல்லா பரட்டணுமா, ஒரு பரட்டி எடுத்துட்டு புளி தண்ணி வேணுன்றவங்க கடைசியில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடணும் சாம்பார். காய் மட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துடும். டைமும் சீக்கிரமாக ஆகிடும். இதை மட்டும் இவ்வளோ தான் தண்ணி, இதுக்கு மேலே விடக்கூடாது. ஏன்னா பருப்பில் கடைஞ்சி வச்சுருந்தாலும் அந்த தண்ணி இருக்கும்.